இருக்கிற உச்சிகால யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சிகான்னு தெரியுமா? இட்டாச்சி ஃபேன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால இட்டாச்சி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க இட்டாச்சி தான் ரொம்ப பவர்ஃபுல்னு. சில பேர் கோஸ்ட் ஆஃப் உச்சிகாவன மாதரான்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒபிட்டோ சொல்லுவாங்க. சாஸ்கே, ஷிஷி, ஃபுகாக்குன் லிஸ்ட் இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க. நமக்கு யாரு நம்பர் ஒன்னு கரெக்டா தெரிஞ்சாகணும். இட்டாச்சி சாஸ்கே தவிர வேற எந்த உச்சிகாவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கலையே, அப்ப எப்படி யாரு பவர்ஃபுல்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். நம்மளால இண்டிவிஜுவல் பவர் லெவல் வச்சு எப்படி ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களோட பவர்ஸை ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்றாங்கறத பட்சம் யாரு பவர்ஃபுல் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றது கரெக்டான அர்த்தம் இல்ல, இது என்னோட தனிப்பட்ட ரேங்கிங் தான். கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் இது மாறுபடும். என்ன கேட்டா நருட்டோ ஷிப்புடனோட எண்டுல மாதுரா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் உச்சிகான்னு சொல்லுவேன். மாதுராக்கு அடுத்து சாஸ்கே, சாஸ்கேக்கு அடுத்து ஒபிட்டோ, ஒபிட்டோ கொடுத்து இட்டாச்சின்னு தான் நான் சொல்லுவேன். நருட்டோ அனிமேல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்துல பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க. ஆனா சீரிஸ் எண்டுல மாதுரா தான் எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா இருந்தாரு. யாரும் உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு போவேன், நான் வீடியோக்கு கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க.